ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு எக்கனாமி எடுத்துக்கிட்டாலும் அதில் டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த சினாரியோவில் எடுத்துக்கக்கூடிய என்டிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஃபர்ம்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இவங்க வந்து எப்படி வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கன்செப்ஷன் பண்ணுறாங்க எப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம எக்கனாமியை 3 செக்டார்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் டெர்சரி செக்டர். இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சில்லி மிஸ்டேக்ஸ் விட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் எல்லாம் நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் பேசிக் கொஸ்டின்ஸில் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்மளோட அஜெண்டாவாக இருக்குது இல்லையா? ஸோ ஈச் கொஸ்டின், இந்த பேசிக் கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸை கேரி பண்ணல, ரேதர் மோர் தென் 2 மார்க்ஸ். பிகாஸ் நெகட்டிவ் மார்க்ஸும் நம்மளுக்கு இருக்குது. சப்போஸ் இந்த கொஷினை நீங்கள் தப்பு விட்டிங்கன்னா இந்த கொஷினுக்கான 2 மார்க்ஸும் போகும், ப்ளஸ் அதுக்கான நெகட்டிவ் மார்க்ஸும் நம்மளுக்கு போகும். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் தென் இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி ரிலேட்டடாக நம்மளுக்கு ரீசண்டாக 2024 ஒரு கேள்வி வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த கொஸ்டின். With reference to the sectors of the Indian economy, consider the following parts: economic activity sector, storage of agricultural produce, secondary sectorல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. Dairy farm is come under primary sector. Mineral exploration is come under tertiary sector. Weaving cloth is come under செகண்டரி செக்டாரா அப்படின்றது கேட்காங்க. ஹவு மெனி ஆஃப் தி பர்ஸ் given above or correctly match? ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இது சிம்பிளான கொஷினாக இருந்தாலுமே அங்கே எக்ஸாம் ஹாலில் நிறைய பேருக்கு டவுட் வந்தது. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது டெர்சரி செக்டாரா, நம்மளுக்கு ப்ரைமரி செக்டார்னு தெரியும், பட் இருந்தாலும் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு சில குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் செகண்டரியில் வருமா, டெர்ஷரியில் வருமா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார் பற்றி பார்க்கலாம். ப்ரைமரி செக்டார் அப்படின்றது டைரெக்டாக நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி செக்டார் கீழே வரும். இப்போ ப்ரைமரி செக்டாரில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டைரெக்டாக நம்ம நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி வி ஆர் ப்ரொடியூசிங் கிராப்ஸ். ஓகே, கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரியான டைரெக்டாக நேச்சர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளால் சில ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுதான் நம்மளுக்கு என்னது, அக்ரிகல்ச்சர். அண்ட் தென் மைனிங் அண்ட் குவாரிங்னு சொல்லும்போது சேம் வே நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி வி ஆர் டைரக்ட்லி கெட்டிங் கோல், அதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான இந்த ஓர்ஸ்லாம் எடுத்து அதுலேருந்து மெட்டலாஜி பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் கம் அண்டர் செகண்டரி செக்டார். பட் டைரெக்டாக நம்ம மைனிங் அண்ட் குவாரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இட்ஸ் கம் அண்டர் ப்ரைமரி செக்டார். அண்ட் தென் லைஃப் ஸ்டாக்கில் நம்மளுக்கு வந்து டெய்ரிலாம் டெய்ரி பவுல்ட்ரிலாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு அனிமல்ஸ்லேருந்து, அதாவது கவ், பஃபலோ இவங்ககிட்டலாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், மில்க் எடுத்து டைரெக்டாக அதை நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி, நேச்சர்னு சொல்லும்போது நாட் ஓன்லி அந்த நான் பயோட்டிக் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பயோட்டிக்கும் வரும் இல்லையா? ஸோ லைஃப் ஸ்டாக் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து நம்ம மில்க் அண்ட் எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் மீட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னது, ப்ரைமரி செக்டார் கீழே வரும். அண்ட் தென் ஃபாரஸ்ட்ரி அண்ட் லாகிங் லாகிங்னானது நம்மளுக்கு அந்த மரத்தை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்னிச்சர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம்னா அந்த லாகிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த மரத்தை வெட்டி அதை வந்து நம்ம ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் அண்ட் அக்வாகல்ச்சர், நெக்ஸ்ட்டு நர்சரி. ஸோ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ப்ரைமரி செக்டார். அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறது செகண்டரி செக்டார் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேச்சர்கிட்டருந்து சில குட்ஸ் எடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குட்ஸை இன்னொரு ஃபார்மாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதாவது நேச்சராக கிடைக்காம நம்ம அதை வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து மேன்மேடாக நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது செகண்டரி செக்டாரில் நம்மளுக்கு வரும்.
மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், வாட்டர் சப்ளை. ஸோ இது வந்து உங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், வாட்டர் சப்ளை நாட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் செக்டர், ரதர் இட் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ஸோ நோட் இட் அவுட். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்னிச்சர் மேக்கிங், அங்கே வந்து லாகிங் என்ன பார்த்தோம், டேரெக்டாக நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணி அதை வந்து லாகிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதையே நம்ம ஒரு ஃபர்னிச்சராக மேக் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ஓகே. ஷிப் பில்டிங் அண்ட் ஷிப் பிரேக்கிங், ஷிப் பில்டிங் மட்டும் இல்லை, ஷிப் பிரேக்கிங் ஆல்சோ கம் அண்டர் செகண்டரி செக்டர். பிகாஸ் அங்கே நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஷிப் பிரேக்கிங்னே நம்ம இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு எக்கனாமி ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஹெவி இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இப்போ வந்து நம்ம ஃபுட்டை ப்ரொடக்ஷன் அந்த அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நம்ம ப்ரைமரி செக்டாரில் பார்க்குறோம். ரதர் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் எது கீழே வருது, செகண்டரி செக்டர் கீழே வருது. ஸோ இங்கே இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, கேஸு, ஆயிலு, வாட்டர் சப்ளை, அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்னிச்சர் மேக்கிங், ஷிப் பில்டிங், ஷிப் பிரேக்கிங், ஃபுட் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு செகண்டரி செக்டாரில் வருதுன்ற ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒன் டைம் ரீட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு தெரியும். இல்லைனா நம்ம ப்ரைமரி செக்டார்னு இல்லை டெர்ஷரி செக்டார்னோ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேச்சராக கிடைக்கிறத அப்படியே யூஸ் பண்ணாமல் அதில் நம்ம ஏதாவது ஒரு ஃபார்ம் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு செகண்டரி செக்டார் கீழே வருது. ஒன் ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஃபார்ம் ஆஃப் குட்டை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் குட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது செகண்டரி செக்டார். ஓகே. இது வந்து அசம்பிளி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அந்த அசம்பிளிலாம் இருக்கும் இல்லையா, நிறையா குட்ஸை வந்து வாங்கி ஒரு குட்டாக, அதாவது டயர் தனியாக வாங்குவாங்க, இன்ஜின் தனியாக வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸை சேர்த்து ஒரு காராக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே அசம்பிளியுமே செகண்டரி செக்டார் கீழே தான் வரும். ஓகே. கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஆட்டோமோட்டிவ் அசம்பிளி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்ரி, இப்போ வந்து பாட்ரி, ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் ப்ரைமரி கிடையாது, இட்ஸ் கம் அண்டர் செகண்டரி செக்டர். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். பிரிண்டிங், பப்ளிஷிங், ரைட்டிங், இதெல்லாம் வந்து என்னது செகண்டரி செக்டர். டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், டெய்லர் ஸ்டிச்சிங்கு, ஷூட், இதுவுமே வந்துட்டு என்னது செகண்டரி செக்டர். ஓகே. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் இந்த செகண்டரி செக்டாரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம திடீர்னு நம்ம எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டைமில் அந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷரில் ப்ரைமரியாவோ அல்லது சர்வீஸ் செக்டார்லேயோ நம்ம இதை வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கம்ஸ் அண்டர் செகண்டரி செக்டர். ஓகே. நெக்ஸ்ட் வி வில் மூவ் அப்பான் டு டெர்ஷரி செக்டர். டெர்ஷரி செக்டர் கீழே வந்து நம்மளுக்கு ட்ரேட் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது. அதாவது இந்த டெர்ஷரி செக்டர் என்னென்னா நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ரெண்டு செக்டர், ப்ரைமரி செக்டர் பார்த்துருக்கோம், செகண்டரி செக்டர் பார்த்துருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிங் சர்வீசஸை கொடுக்கறது தான் இந்த டெர்ஷரி செக்டர். இந்த டெர்ஷரி செக்டர் வந்துட்டு அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, என்டிட்டிஸ்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹோல்டு, ஃபிர்ம்ஸு, கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டர், இவங்களுக்கு நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை ஃபெசிலியேட் பண்ணுறதுலையும், அதாவது நம்ம கம்யூனிகேஷன் சொல்கிறோம், மீடியா சொல்கிறோம், ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுலையும், என்டிட்டிஸ்னால இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுலையும் இந்த செக்டார்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியதாகும். ஓகே. அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி பிரிட்ஜாக செயல்பட்டாலும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்யூனிகேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்ஸ் அண்டர் டெர்ஷரி செக்டர். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ட்ரேடு, ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், இதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பிஓக்யூவாக கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே பேங்கிங் வரும் நம்மளுக்கு. கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கம் அண்டர் டெர்ஷரி செக்டர். ஹெல்த், எஜுகேஷன், சோஷியல் ஒர்க்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டெர்ஷரி செக்டர். அதை நோட் பண்ணிக்கணும். ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஸோ இதெல்லாமே டெர்ஷரி செக்டர். இப்போ நான் இந்த 3 ஸ்லைடில் கொடுத்துருக்கிறத தாண்டி இன்னமும் நிறையா இருக்கும். பட் ப்ராடாக நம்ம என்னால் முடிஞ்ச அளவு நான் ஒரு ஸ்லைடில் பிக்டோரிக்கலாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ நம்ம அந்த பிஓக்யூ வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் செகண்டரி செக்டாரா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு குட்
இன்னொரு ஃபார்மாக மாறி இருக்கானா இல்லை, ஜஸ்ட் வி ஆர் ஸ்டோரிங் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். அப்போ இது பிரைமரி செக்டரா? அதுவும் கிடையாது. ஏன்? பிரைமரி செக்டரில் நம்ம நேச்சர்லேருந்து ஒரு இது ப்ரொடக்ஷன், ஒரு குட்டை எடுக்கிறோம், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல நேச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வி ஜஸ்ட் ஸ்டோர் தி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். அப்போ இது என்னது? சப்போர்ட் சர்வீஸ். பிரைமரிக்கு ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸை கொடுக்குது. ஸோ ஸ்டோரேஜ் இஸ் கம்ஸ் அண்டர் டெர்ஷரி செக்டர், ரைட்? நெக்ஸ்ட்டு டெய்ரி ஃபார்மிங், இட்ஸ் கம் அண்டர் பிரைமரி செக்டர். டெய்ரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைஃப் ஸ்டாக்குள்ளே வரும். ஸோ டெய்ரி ஃபார்ம் நம்ம அந்த லைஃப் ஸ்டாக்கான இந்த கவு, பஃபலோ இவங்ககிட்டருந்து நம்ம மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். ஸோ நேச்சர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ப்ரைமரி செக்டர் இது கரெக்டாக கொடுத்துருக்கு. இந்த பேர் கரெக்டாக இருக்குது. மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸ்ப்ளோரேஷன்னா தே ஆர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். இந்த இடத்துல மினரல் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எடுக்கிறாங்க. இங்கே மெட்டலர்ஜியோ இல்லை ப்ராசஸிங்கோ கொடுக்கல. ஸோ அண்ட் தென் இது டெர்சரி செக்டாரும் கிடையாது. ஏன்? ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நேச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால இது பிரைமரி செக்டர். இந்த இடத்துல எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்குமே நம்மளுக்கு இன்வால்வ் ஆகலை. ஒரு ஃபார்ம் ஆஃப் குட் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் குட்க்கு கன்வெர்ட் ஆகலை. இட்ஸ் ஜஸ்ட் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் தென் கெட்டிங் த திங்ஸ் ஃப்ரம் நேச்சர், ரைட்? அதான் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்ஸ் அண்டர் பிரைமரி செக்டர். வீவிங் கிளாத் இஸ் வீவிங் கிளாத் வந்து என்னது? இப்போ காட்டன் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இட்ஸ் கம் அண்டர் பிரைமரி செக்டர். வீவிங் கிளாத்னா அந்த காட்டன்லேருந்து நம்ம வந்து கிளாத்தாக ரெடி பண்ணுறோம் இல்லையா? அந்த கிளாத் வீவ் பண்ணுறோம், காட்டன்லேருந்து கிளாத் வீவ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆஃப் குட், காட்டன் அப்படின்றது கிளாத்தாக மாறுது. ஸோ காட்டன் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் குட், இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆர் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் குட் called cloth. So it comes under secondary sector. அப்போ how many pairs given above are correctly matched ன்னு கேட்டால் 2 pairs. Okay, only 2 correctly matched pair. Okay, இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸை ஒரு லட்டு மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் we are in a position to take the 2 marks. Okay, அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிறையா சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பேசிக்காக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அந்த மார்க்கை நம்ம ஃபெச் பண்ண பார்க்கணும். ஏன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கான அந்த கட் ஆஃப் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுல பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வேறு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு வந்து வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். Thank you so much for watching. Thank you.